பார்த்த பூமியல்ல இது. வாசல் திறந்து வந்தாரை வரவேற்கும் சாமி உருகொண்ட புண்ணிய ஸ்தலம்தான் வேதாரண்யம். அழகாய் அமர்ந்திருக்கிறது பெரிய குத்தகை சிற்றூர். ஊரல்ல இது, இயற்கை அன்னை துயில் கொண்ட நந்தவனம். ஒரு காலத்தில் ஆறும் அழகும் ஒருங்கே கூடி ஆட்சி அமைத்த அந்தபுரம். கடல் கடந்து சென்றால் இலங்காபுரி, இப்பாலம் கடந்து சென்றால் பெரிய குத்தகை ஊராட்சி. எங்கள் ஊர் ஒரு 3000 மக்கள் தொகையை கொண்டது. ஓரளவு இயற்கை வளம் உள்ள ஊர் இது. எங்கள் ஊரில் தென்கிழக்கு கோடியில் ஒரு உப்பனாறு ஊருக்குள்ளே புகுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஹெக்டேரை அழிச்சிட்டு ஊருக்குள்ளே பூந்து வருது அந்த ஆறு. அதனால எங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட விளைநிலங்கள் பாதிப்பு. நாங்களும் அரசாங்கத்தில் பல முறை முறையீடு பண்ணி இன்னும் அரசாங்கம் அதை கவனத்துக்கு எடுத்துக்கலை. ரெண்டாவது, எங்கள் பக்கத்தில் ஆறு கிட்ட நெருங்கினத்தினாலையும் பாக்கி தென்பக்கம் மேற்கு பக்கமெல்லாம் இந்த ரால் பண்டு போட்டதுனாலையும் நீர் வளம் கெட்டு இப்போ எல்லாம் நல்ல தண்ணியாக இருந்த இடமெல்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டுது. அந்த உப்பநாத்தையும் தெற்க அது ஏற்கனவே அந்த நாளையில் போயிட்டு இருந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு 150 ஹெக்டேர் எங்களுக்கு கிடைக்கிறதோட எங்களுக்கு சில விவசாயங்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆறு எங்கள் அழிக்க பாக்குது, நாங்க என்ன பண்ணுறது? அபயம் தேடும் அவல குரல்கள். இவர்களின் பிரச்சனைதான் என்ன? 60 வருடங்களுக்கு முன்னால் அமைதியாய் ஓடிய நதி சிறுக சிறுக பாதையை மாற்றியதன் விளைவு. கட்டுமரம் இருந்தது எங்கள் அப்பா காலத்தில், முதியோர் காலத்துலாம். அப்போ தோப்புத்துறை துறைமுகமாக இருந்தது. பல நடைகள் ஏற்றிக்கிட்டு பெரிய பெரிய வள்ளங்கள்லாம் ஆழப்படுத்தியிருந்தாங்க ஆறை. அதில் ஆழம்னா 5 பாவம், அதாவது 2-3 கிலோமீட்டருக்கு ஆழத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஆறுகள் இந்த இடத்துல ஓடிட்டு இருந்தது ஆழமாக. அப்போ அது ஒரு ஆர்பார், தோப்புத்துறைங்கிறது ஒரு ஆர்பார். 350 வருடங்களுக்கு பின்னோடு சென்றால் ஆறும் அலைக்கடலும் அரவணைத்து கிடந்ததால் கடல் கடந்து போர்ச்சுகீசியர்கள் வாணிப செய்யும் தளமாக தோப்புத்துறையை பயன்படுத்தி வந்தனர். அதன் வரலாற்று சுவடாய் அவர்கள் காலத்தில் கட்டி பயன்படுத்தப்பட்ட துறைமுக கட்டடமும் பொருட்களை பாதுகாக்கும் கிடங்கும் சுங்கவரி இலக்க அலுவலகமும் இன்றளவும் இருந்து வருகிறது. பக்கமா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கிராமத்தை ஒட்டி இருந்த ஆறு இன்னைக்கு 4-5 கிலோமீட்டர் தள்ளி எட்டல்ல போயிட்டு. இது இப்படியே போனதுனால எங்களுடைய கிராம வளர்ச்சி குறைஞ்சி போச்சு. இதனால ஆறு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ரால் பண்டு அது இதுன்னு போனதுனால இந்த ஆத்தோட வேகமும் குறைஞ்சி போச்சு. இதனால இந்த ஆறு இருந்தா தான் இப்ப எங்களுடைய கிராமத்தோட வளர்ச்சி இந்த ஆத்துல தான் இருக்கு. வளைந்து நெளிந்து ஓடிய ஆற்றின் பாதையால் துறைமுகத்திற்கு ஆற்று வழி பாதை தெரியாமல் கடற்கரை கிராமத்தில் உள்ள மக்களின் வழிகாட்டுதலோடு துறைமுகத்திற்கு சென்றதால் அந்த கிராமமும் இன்றளவும் ஆற்காட்டுத்துறை என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் மீன்லாம் வாங்கி விற்கிறதுக்கு ரொம்ப தொலையா போனதா இருக்கு. அதுக்காக மல்லிப்பட்டினம் சேதாப்பட்டினம் எங்களுக்கு போட்டு கட்ட இடம் இல்லாமல் மல்லிப்பட்டினம் சேதாப்பட்டினம் போட்டு விட கொண்டுட்டு நாங்களாம் பிழைக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு ரப்பு செல்ல ஒன்றும் செய்ய முடியும். மீனவ மக்கள் கடலை விட்டு வெளியேறி வெளி உலகம் உறவாட வேண்டுமெனில் இப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். பழுதடைந்த நிலையில் இன்று இது 1967 கட்டின பாலம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது உடைஞ்சு போற சூழ்நிலை இருக்கு. அதுதான் எங்களுடைய இன்னைக்கு இந்த சுனாமி வந்த காலத்துல கூட எங்களுக்கு அந்த பாலம் மட்டும் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிருந்துன்னா இந்த கிராமத்துல இருந்த ஒரு 4000 பேரோட கெதியே என்னங்கிற சூழ்நிலை. நாளுக்கு நாள் ஏறி வரும் ஆறு அழித்து வருவது நிலங்களை மட்டுமல்ல, இவர்களின் நிம்மதியும் தான். அதிகமா பாதிக்கப்பட்டு வயலுக்குள்ள உப்பு தண்ணி ஏறி ரொம்ப பாதிச்சு போயிருக்கிறோம். நாங்க ஆறு வெட்டுறதுக்கான நடவடிக்கையை தீவிரமா எடுக்க வாருங்க. இல்லாட்டி ரொம்ப எங்களை வீட்டை வயலை எல்லாத்தையும் ஆறு பாதிக்குது. நாங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கிறோம். ரொம்ப கடற்கரையை ஒட்டிய நாங்களுக்கெல்லாம் ஆத்து தண்ணி உள்ள போடுற மாதிரி ஆறு இருக்கு.
ராவா நாங்கள் வந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. அலை வந்து அடிக்கிற மாதிரி அலை வந்து அடிக்குதுன்னு மேற்க ஒடியார வேண்டியதாக இருக்குது. எப்படியும் எங்களுக்கு ஆறு வெட்டுறதுக்கான அதிகமான நடவடிக்கை எடுத்து ஆற்றை வெட்டி தாங்க. எங்களுக்கு ஆற்றை வெட்டி தராட்டி போனாக்கா நாங்கள் ஒரு 100 குடும்பம் ரொம்ப பாதிச்சு போக வேண்டிய நிலைமை ஆகிட்டோம். வந்து வயல்கள்லாம் தண்ணி புந்து வயலெல்லாம் பாதிச்சு எரிஞ்சு போய் வயலெல்லாம் விளையாமல் இருக்குது. வயலெல்லாம் வீணாகவே போச்சு. எங்கள் ஊரே உப்பாக போச்சு. குடி தண்ணி கிடையாது. வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே உப்பு தண்ணியாக தான் இருக்குது. ஆறு வந்து நல்லா மழை காலத்துக்கு ரொம்ப உள்ளே வந்துடுது, வயலுக்கு வந்துடுது. தள்ளிச் சென்றது உப்பனாறு. தடையில்லாத வளர்ந்த கார்குழல் போல் தடுத்து நின்ற இடங்களையும் மரங்களையும் தவிடு பொடியாக்கி செல்கிறது. தடுப்புச் சுவர் இல்லாமல் தனிமரமாய் நிற்கும் இந்த தர்காவும் உப்பனாற்றுக்கு ஓர் இறைதான். கடல் கிட்டத்தட்ட தர்காவிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தது கிழக்கு பக்கம். தெற்கு பக்கம் கிட்டத்தட்ட அதனுடைய கால்வாய் அந்த ஆறாகப்பட்டது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இதுல தொலைவுல அந்த ஆறும் இருந்துச்சு. இன்னைக்கு காலப்போக்கில அப்படியே கடலை அரிச்சு இன்னைக்கு கடல் வந்து தர்காவுடைய ரொம்ப அருகாமையில வந்துருச்சு. கடலும் இந்த கால்வாயும் தர்காவுக்கு சமீபத்துல வந்துருச்சு. இப்ப சமீபத்தில் நடந்த இந்த சுனாமியினால கிட்டத்தட்ட அந்த காங்கிரீட் சுவர் அழிக்கப்பட்டு ரொம்பவும் தர்காவுடைய அருகில வந்துருச்சு. கடல் அரிமானம் ஏற்பட்டு போச்சு. இப்போ அதனுடைய பாதுகாப்புக்கு இடமில்லாத சூழ்நிலை இருக்கு. இது கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சப்பட்டது. இன்னைக்கு கடல் அரிப்பினால எல்லாம் போய் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்புல தான் இன்னைக்கு தர்காவுடைய அமைப்பு இருக்கு. சுனாமியின் சீற்றத்தாலும் நதியின் ஏற்றத்தாலும் தடுப்புச் சுவர் இடிந்து ஆலமரங்கள் ஒடிந்து மசூதியின் ஆற்றங்கரையும் ஒன்றாகி போய்விட்டது. சரி செய்யப்படாத நிலையில் சோர்ந்து போய் இருக்கிறது இந்த மசூதி. 40 வருஷத்துக்கு இந்த ஆறு போனது வந்து இதுல இருந்து தெற்க 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து அப்போ நான் வரும்போது அது நாளடைவில் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த தர்காவுக்கு கடற்கரையும் அதே மாதிரி 1.5 கிலோமீட்டருக்கு கிழக்கு இருந்தது. இப்போ அதுவும் ஒரு 50 அடிக்கு நெருங்கி வந்து விட்டது. பக்கத்தில் ஒரு வேப்பமரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு எந்த விதமான சேதமும் வரல. அது வந்து ரொம்ப பக்தி உள்ள மரம். அது எல்லாரும் இந்த பிரவிஷ்டமான மரம். அது வந்து கசக்காது அந்த மரம். மறுபடி ஆறு எழுந்தால் நீரு நடுவில்தான் மசூதி இருக்க நேரிடும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளரும் ஆறு ஓடுவது எல்லாம் விவசாயிகளின் பட்டா நிலத்தில். தடுக்க முடியாமல் தவிக்கின்றனர் மக்கள். ஒருபுறம் வழி தேடும் மீனவர்கள், மறுபுறம் வளங்களை இழந்த விவசாயிகள். இருவருக்கிடையில் போக்கு காட்டி ஓடுகிறது இந்த உப்பனாறு. கிழக்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம், தூங்குறது கிடையாது. நாங்க ஒரு 50-60 வீட்டு சனத்துக்கு நித்திரையே கிடையாது. ராவிக்கெல்லாம் ஆறு வந்து அடிச்சிட்டு போக பாக்குது. வந்து ஆறு வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணி ஆத்த வெட்டிதாங்க. வட்டாக்குள்ள வர ஆத்த நேரா கிழக்க வெட்டி கிழக்க திறந்துடுங்க. ஆத்த வீட்டுக்கு வருது. வீட்டை வந்து அடிச்சிட்டு போகுது. எங்க வீடெல்லாம் அடிச்சிட்டு போட்டு முன்ன சுனாமில ஆறு வந்து வீட்டை அடிக்குது. கிழக்க வெட்டி விடுங்க. அழகாய் ஓடி கடலில் கலந்த இந்த உப்பனாறு நாளாக தன் போக்கினை மாற்றி விவசாய நிலங்களில் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த ஆறு வந்து நேரா கிழக்காக்கு ஓடின ஆறு கொஞ்சமா நவுந்து நேரா வடக்கு வந்து எங்க வயலெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. பட்டா நிலத்துல ஓடுது இந்த ஆறு. எங்களுக்கு தாலுகா ஆபீஸ்ல போய் நாங்க மனு கொடுத்தோம். இதெல்லாம் கொண்டு கொடுத்து மனு கொடுத்து அவங்க 10 வருஷமாச்சு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு எடுக்கவில்லை. எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இந்த ஆறை வந்து நேரடியாக வெட்டி தரணும். அதாவது பாதிக்குதுங்க. ஃபுல்லாக எங்களுக்கு வந்து பட்டாவில் தான் ஓடுது நிலம். என்ன நேராக எங்களுக்கு கிழக்காக வெட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கஸ்டம்ஸ் ஆபீஸ்லேயே வந்து அவங்க நேரடியாக வந்து பார்த்துருக்காங்க. வந்து நேராக ஆறு வெட்டுறதுக்கு அதிலே போட்டு வச்சிருக்காங்க. இங்கே எல்லாம் ஒரே உப்பு தண்ணி, எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு. கடையில் மேற்கே ஆறு ஒரு சுனாமி ஏற்பட்டால் நாங்கள் எங்கே ஓட முடியும்? அந்த பாலத்தை தாண்டி ஓட முடியுமா? அந்த பாலத்தை மேலே தண்ணி எல்லாம் எவ்வளோ தூரம் நாங்கள் இங்கேருந்து ஓடி போய் போக முடியும்? விவசாய பகுதிகளில் ஆற்றின் பாதை அமைந்திருப்பதால் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாகிவிட்டன. தென்னை, முந்திரி, சவுக்கு என ஆற்றோர வளங்கள் உப்பனாற்றின் பாதிப்பால் வேரோடு போய்விட்டன. வயல் வரப்புகள் எல்லாம் வெட்டவெளி காட்சிகளாக, நாற்றுகள் முழுவதும் மகசூலை மறந்து நசிந்து விட்டன. ஏதோ ஒரு நம்பிக்கையில் விடாமல் விதைத்து வருகின்றனர் விதைகளை. வாரி கொடுத்த பூமி வழங்க இயலாமல் வாய்மூடி கிடக்கிறது. இந்த இடம் வந்து 2 ஏக்கர் 16 சென்ட். அந்த இடங்கள்லாம் வந்து இப்போ அந்த கடலில் ஆற்று அரிப்பு, கடல் அரிப்புனால எல்லாம் டேமேஜ் ஆகி போயிருக்கு. இப்போ எல்லாம் உப்பளமாக போச்சு. அந்த இடமெல்லாம் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணிருக்கோம். இது வந்து நாங்கள்
1963, 64 இருந்து இந்த இடத்துல நாங்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் இந்த கடலை சாகுபடி செஞ்சோம், நெல் சாகுபடி செஞ்சோம், அதெல்லாம் அடிபட்டு போகிறதுனால இப்போ தென்னையை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 57 மரம், 57 கன்று தென்னங்கன்று போட்டேன். இப்போல்லாம் மரமாக இருக்குது. இப்போ இந்த சுனாமியில் 3 மரம் அடித்து கொண்டுட்டு போயிட்டு இந்த இடங்கள்லாம் பெரும் கரமாடாக இருந்தது. இந்த கரையாக இருந்தது பூரா எல்லாம் இந்த உடைப்பு எடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சுத்தமாக சுனாமியில் உடைச்சது. நாங்கள் இங்கே பட்டா நிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கல்ல பழத்துக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லாமல் பாதி நிலத்துக்கு ஆறு சேர்ந்து போயிருக்கு. நெல்லெல்லாம் தெளிச்சாக்கா வெறும் அப்படியே கருகி போயிடுது. குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இந்த கொள்ளிடத்து தண்ணி வரதுனால அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். குடிக்கவெல்லாம் தண்ணியெல்லாம் வெறும் உப்பு கசுவாகவே இருக்குது. குளமெல்லாம் வெறும் உப்பு கசுவாகவே இருக்குது. அதனால் ஆற்றை கொஞ்சம் நேர்படுத்தி வெட்டி தருமாறு கேட்டு. தூரம் பெரிய அச்சமாக இப்படி சுற்றி வாரதுனால 2 மீட்டருங்கிறதுனால சந்தேகப்படுவாங்க. வெட்ட வேண்டிய இடம் ஆற்றுக்கும் அந்த கடலை கிடக்கிற இடம் கடலுக்கும் இப்படி வெட்ட வேண்டிய இடம் 450 மீட்டர்லேருந்து 550 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மீன்பிடி துறைமுகம் கட்டுவதற்கும் வசதியாக இருக்கும். இங்கே எங்களுக்கும் விளைநிலம் பாழாகாமல் இருக்கிற நிலமும் அந்த அரிப்பு ஆற்றின் அரிப்பினால் சேதமான நிலத்தையும் மீட்க முடியும். இதுவரை தந்த மனுக்களும் வெற்று காகிதங்களாக மதிப்பிழந்து விட்டன. அலைந்து அலைந்து மக்களும் ஓய்ந்து விட்டனர். ஆறு சென்ற பழைய பாதையிலேயே அதை வழி அனுப்ப வேண்டும். அதற்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் கண்திறக்க வேண்டும். ஒத்துழைப்பு தேடி உழல்கிறது மனம். இவர்கள் பட்டமரமாகி போன கனவுகளில் அமர்ந்து கண்ணுக்கட்டும் தூரம் இனிமேலாவது வழி வருமா என ஏக்கம் நிறைந்த பார்வைகளோடும் துக்கங்களோடும் வாழ்கின்றனர். இதற்கு தீர்வுதான் என்ன?